அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் நந்தினியோட வேலன்குடியில் நம்ம டியூஸ்டே என்ன பண்ணோன்னு பார்க்கலாமா? நம்ம அழகான முருகனுக்கு எப்பயும் போல் பூஜை தான். நான் ஃப்ரைடே மட்டும் தேர்ஸ்டேவே எல்லாத்தையுமே தொடச்சி எல்லாமே முடிச்சிடுவேன். பட் டியூஸ்டே வந்து அன்றைக்கி மார்னிங் தான் வீடெலாம் தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணேன். 2 வீக்ஸ் ஆச்சு பூஜை திங்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி. அதனால் எப்பயும் போல் நான் வந்து பீத்தாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறையா வந்து அதுக்குன்னு ஒரு லிக்விட் மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. பட் நான் அப்போதுலேருந்தே பீத்தாம்பரி பவுட்ரு, கொஞ்சம் ஷாம்பு, கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் புளி, இதெல்லாம் ஏன்னா வெறும் பவுடர் மட்டும் போட்டால் அது ஏதாவது வீணாகிடும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் ஷாம்பு, கொஞ்சம் புளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பீத்தாம்பரி பவுடர் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை வச்சு தான் நான் அந்த பூஜை திங்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த ஆயில் இது மட்டும் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஆயிரும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து தேங்காய் நார் இருக்கும்ல அந்த அதை வச்சு தான் நான் வந்து எப்போயுமே இந்த பூஜை திங்ஸ் மட்டும் வாஷ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, அது வேஸ்ட் ஆகிடும் ரொம்ப. நம்ம இந்த தேங்காய் நார் வச்சு அதை தேய்ச்சாலே நல்லாவே போயிடும். நான் வந்து வியாழக்கிழமை தான் நான் மார்க்கெட்டில் எப்போயுமே நம்ம பூ வாங்குவோமே, நமக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி. ஆனால் பூ வந்து என்னென்னு தெரிலங்க, ஒரு மாதிரி உதிர்ந்துருச்சு. என்னன்னே தெரில, நான் வைக்க பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு. என்ன ரீசனே தெரியல. எப்போயுமே நான் ரெகுலராக வாங்குகிற அக்கா கிட்ட தான் வாங்குவேன். ஆனால் என்னென்னு தெரில, நான் பூ வைக்க அந்த எல்லோ கலர் ஒரு மாதிரி வாடிடுச்சு. பிங்க்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக உதிர ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் லாஸ்ட் டைம்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், அதையே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுட்டேன். அந்த சாமிக்கெல்லாம் நம்ம சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி அப்புறம் அதெல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு அது ஃபோட்டோக்கெலாம் பூ வைக்கிறப்ப அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து பண்ணுவேன் நான் வந்து எப்போயுமே. உங்களுக்கெல்லாம் எந்த விஷயம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஏன்னா கமெண்ட் பண்ணுறதில்ல. 2-3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோடய வீடியோ ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாேருக்கும் நான் வந்து பூஜை பண்ணுற அந்த முருகன் வீடியோ தான் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதையே நான் மேக்ஸிமம் எல்லாேருக்கும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து எப்போயுமே அந்த எல்லோ வித் பிங்க் தான் நான் வைப்பேன் சாமிக்கு. வந்து எனக்கு அது ரொம்ப அது பார்க்க ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். பூஜா யூனிட் வந்து பார்த்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம், டிசைன் வந்து அழகாக. ஏன்னா வந்து தனியாக ஒரு பூஜை ரூம் இருக்கணும், சாமி ஃபோட்டோலாம் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் இப்போ அம்மா வீட்டில் இருக்கும், செல்ஃபில் தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் செல்ஃபில் தான் எல்லாமே வச்சு கும்பிட்டுட்ருந்தோம். இப்போ நான் வந்து இந்த செல்ஃப் இல்லாதனால நான் கீழே வச்சு கும்பிட்டுட்ருக்கேன். சீக்கிரமாக பூஜா யூனிட் வாங்கிடுவேன். அழகாக இருக்குன்னு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சீக்கிரம் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? நான் சாமிக்கு வந்து மாதுளம்பழம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து மாதுளம்பழம் தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பஞ்சகாவிய விளக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டு வரணும் போயிட்டு. நான் வந்து நார்மல் சாம்பிராணி வந்து நான் சொன்னேனே கேண்டீனில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் மிச்சம் இருந்தது. ஒன்று மட்டும் தான் இருந்தது. ஃபினிஷ் பண்ணிட்டு இன்றைக்கி ஈவினிங் போய் தான் அந்த பஞ்சகாவிய விளக்கு அந்த எல்லாமே அந்த வாங்கிட்டு வரணும். நான் வந்து திரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம் நீளமாக அந்த பஞ்சு திரி, அது வந்து இல்லை. கேண்டீனில் நான் வந்து திரி வாங்கிட்டு வந்தனால அந்த பஞ்சு திரி சின்னதாக இருக்குமே, அங்கே யூஸ் பண்ணுவாங்க நார்த் சைடில், அந்த மாதிரி தான் இருந்தது. சரி நான் ஓகேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே தான் குலதெய்வத்துக்கு தனியாக ஒரு விளக்கு உப்பு வச்சு அரிசி போட்டு அது மேலே நார்மல் ஒரு விளக்கு போட்டு, அப்புறம் வந்து முருகனோட போற்றி 108 போற்றி வந்து இன்றைக்கி சொன்னேன். எப்பவுமே வேல்மாறல் படிப்பேன், சம்டைம்ஸ் வந்து போற்றி சொல்லுவேன். இன்றைக்கி வந்து போற்றி தான் சொன்னேன். நானும் என் பொண்ணும் போற்றி அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் 2 பேர் சொல்லிக்கிட்டே சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக. எப்போயுமே எனக்கு வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும், எனக்கு முருகன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து நமக்கு பண்ணிகிட்டே இருப்பாருங்க. நான் ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அந்த முருகன் கிட்ட முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு வந்து பல்லி அதுக்கு மேலே உட்காந்துருக்கோம். அது வந்து நான் எதாவது கேட்டேன்னா அது கரெக்டாக ஆன்சர்.
ஒன்று நடக்கும், ஒன்று நடக்காது. எது நீங்கள் நினைப்பீங்க எல்லோரும் வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் அது பண்ண, அப்படி இல்லை. இது நடக்குமா நடக்காதுன்னு கேட்டால் நெகட்டிவாக இருந்தாலும் சரி எனக்கு கரெக்டாக அது வந்து அதோட ஆன்சரை வந்து எனக்கு சொல்லிடும். இது பண்ண வேணாம், இது பண்ணு, அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு அமைதியாக மன நிம்மதியோடு பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய முருகனுக்கு வந்து பூஜை தான். நான் வந்து அவரை வந்து என்னோடய ஃபேமிலி, எனக்கு ஒரு பிரதர் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் அவரை வந்து வச்சு நான் ப்ரே பண்ணுவேன். ஏன்னா என்னோடய லைஃப்பை வந்து இப்போது வந்து பொறுமையாக ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போயிட்டுருக்காரு அவர் மட்டும்தான். ஏன்னா இந்த லைஃப்பை நான் நிறைய ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி நான் இப்போது ஓரளவு நிம்மதியாக, அதாவது 100% ப்ராப்ளம் இருந்தால் 50% சால்வ் ஆகி இப்போ தான் நான் ஒரு 50% நல்ல லைஃப்பில் நிம்மதியாக ரன் பண்ணி போயிட்டுருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என்னோடய முருகன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். என் ஃபேமிலிக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த பொண்ணோட இஷ்யூ பார்த்துருப்பீங்களே, ரித்தன்யாவோட ஃபேமிலி பிரச்சனை. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பொண்ணுக்கு படிச்சிருக்கு, ஆனால் தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும், தப்பே பண்ணாமல் நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும், அப்படி தான். என்னை எல்லோரும் ரொம்ப இன்னசென்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் எந்த 3 கேர்ள்ஸ் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் நிறையா கஷ்டம் வரப்போ நான் வந்து அந்த மாதிரிலாம் மைண்ட்ஸ்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஸோ வந்து முடிஞ்ச அளவு பிள்ளைங்க வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக இருங்கன்னு தான் நானும் சொல்லுவேன் உங்ககிட்ட. ஸோ வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு எல்லாமே கொடுத்த பேரண்ட்ஸ் வந்து தைரியம் சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்க. எந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு தெரியலை. ஒரு பெற்றவங்க வந்து அத்தனை வயசு வரைக்கும் வளர்த்து அந்த பொண்ணை எவ்வளோ பெரிய ஆளாக்கிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஈஸியாக வந்து ஒரு முடிவு எடுத்து அது உங்கள் நல்லதுக்காக நினச்சி அது ஒரு முடிவு எடுத்துருச்சு. பட் அதை நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ பிள்ளைங்கள முடிஞ்சளவு ரொம்ப தைரியமாக ரொம்ப எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வளர்க்கணும். எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஓடி போனோன்னா நம்ம ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும். அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நமக்கு எல்லா ஒரு பிரச்சனையுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தைரியம் வந்துடும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த பக்குவம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கெலாம் அப்படி தான் வந்துச்சு. எவ்வளோ பிரச்சனையை தாண்டி இப்போ நான் ஒரு தைரியமாக ஒரு யூடியூப்பில் வீடியோ பண்ணுறேன்னா அதுக்கு என்னோடய ஃபேமிலி சப்போர்ட், என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான். வீட்டுக்கு நிறையா திங்ஸ் வந்து அமேசானில், மீஷோவில், அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூவில் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் போடுறேன். வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் அண்ட் போலுங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.